ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எங்கள் காலையிலேயே என்ன வேலை நடக்குதுன்னு பாருங்கள். எங்கள் அம்மாச்சி ரசத்துக்கு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா தக்காளி கூட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. யார் வச்சதுமா தக்காளி கூட்டு? எங்கள் அம்மாச்சி வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா கிண்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்கான். சாப்பாடு சமைச்சாச்சு. ஏன்னா எங்கள் மாமா காலையில் வேலைக்கு போவாங்க. என் தங்கச்சி காலேஜ் போகிறல, அதனால் டக்கு டக்குன்னு சமைக்கிறாங்க. நான்லாம் எப்போயுமே அந்த உரலில் இடிச்சுதே ரசம் வைப்பேன். நான் எங்கள் அம்மாச்சி மட்டும் அம்மியில் அரைச்சிதே ரசம் வைப்பாங்க. ரசம் நல்லா டேஸ்ட்டாக வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தூதுவளை ரசமும் செமையாக இருக்கும் எங்கள் அம்மாச்சிக்கிறது. ஒரு நாளைக்கு அதையும் வீடியோவில் போடுறேன், தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும் வைக்கிறது. இந்த தக்காளி அரைக்கலையா? ரசம் வைக்க வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், என் தங்கச்சி காலேஜ் கிளம்பிட்டாங்க. நேற்று இதே ட்ரெஸ்ஸில் தான் வந்தால, வேறு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வரலைன்னு சொல்லிட்டு இதே போட்டு கிளம்பியாச்சு மேடம். காலேஜ் போகிற பிள்ளைக்கு தலை சீவ தெரியாது. அப்படியே எங்கள் அம்மாச்சி எப்படி ரசம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க. சட்டி காஞ்சிருச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றுறாங்க. ஓகே. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வந்து வாசல் கூட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போதே தூங்கியே எழுந்திரிச்சேன். ஏன்டா நான் தூங்குறதுக்கே லேட்டாகிடுச்சு. பாப்பா அன்னைக்கு நைட்டு 12 மணி வரையே தூங்கவே இல்லையா, அதனால் லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பட்டை மிளகா, அதுக்கப்புறம் கரண்டி தக்காளி கொடு கிண்டிட்டு உள்ளுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு எங்கள் அம்மா. சரி, எடுத்துகிட்டு வாங்க. இங்கே கருக போதுமாச்சு. கருகலை பொறுமையாங்க. டே இன் மை லைஃப் எங்கள் வீட்டில் எப்பயுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். அதான் வீடியோவாக போடுறேன் நான். அம்மாச்சி ஏன் இன்னொரு வட்டை மிளகா? அடுத்து வந்து கடுகு. இந்த சட்டி ஓவர் ஹீட் ஆகிடுச்சா, அதுக்கு கருவேப்பிலை. பெருங்காயம். ஏண்டா அதுலேயும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அரைச்சிருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வதக்கியாச்சு. ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்க தண்ணியை ஊற்றினா ரசம் ரெடி. இந்த ரசம் நல்லாயிருக்கும். நான் வைக்கிற ரசத்தோடு நல்லாவே இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி மட்டும் போடணும். கிளம்பிடியா பவி? காலேஜ். பவி, இந்த ட்ரெஸ்ஸு எப்போ எடுத்தது ட்ரெஸ்?
ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியா? நல்லா இருக்குன்னு. நீ அடுத்து வந்து மாடை பிடிச்சிட்டு வந்து தண்ணி காமிச்சிட்டு பால் பீச்சனும் எங்கள் அம்மா வாசை கூட்டிகிட்டு இருக்கு. எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் செல்லக்குட்டி எந்திரிச்சோன்னே அவங்கள போய் பார்க்கணும். போட்டிங்களா கொத்தமல்லி? இறக்கணுன்னு போடணுமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட பாத்ரூம் தவிர எல்லாமே யூஸ் ஆகும். சரி போன கீழே படுத்துறது. மாடுக்கு தவிடு அள்ளி போடுறதுக்கு முன்னாடியே தண்ணியை காமிக்க பிடிச்சிட்டு வந்துட்டு எப்போ தவிடு அள்ளிட்டு சொல்கிறாங்க. ஓரளவு போதும். கொண்டாங்க. போதுமா? இவ்வளோத்தோடு மிச்சம் கொடுத்துட்டாங்க. நீ எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி ஊர் கிளம்பிடுவாங்க. எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் என்ன அங்கேயும் கோழியெல்லாம் போய் பார்க்கணும். தவிடு கொஞ்சம் கழிட்டு பண்ணி அதுவே வேணாம். போட்டிங்களா? கொத்தமல்லி போட்டிங்களா? கொத்தமல்லி இறக்க முடியாது. ரசம் முறை கூட்டவே இல்லை. வந்துருச்சு முறை. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் எப்பயுமே கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக முறை வந்தோன்னே இறக்கிடணும். இப்போ அடுத்து வந்து கொத்தமல்லி போடுறாங்க அம்மாச்சி. அவ்வளோதான் அம்மாச்சி ரசம். நீ அடுத்து பால் பீச்சணும். அதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. காலையில் சமையல் முடிஞ்சாச்சு. அடுப்பு வேலையும் முடிஞ்சாச்சு. எங்கள் அம்மா வாசை கூட்டிக்கிட்டு இருக்கு. எங்கள் அம்மாச்சி தண்ணி சுத்தமாக வரலையா, அதை போய் என்னான்னு பார்த்துட்ருக்காங்க உள்ள. எங்கள் மாமா மாட்டுக்கு தண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் தாத்தா இந்த ஊருக்குள்ளே போனாங்க, வரவே இல்லை. எங்கள் தாத்தா சும்மாவே இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட ஹாப்பியே. சும்மா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சும்மா இருந்தால் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து செமிக்காதுன்னுவாங்க. பவி சாப்பிட்றியா? சரி. காலேஜ் லேட் ஆயிடுச்சா? தண்ணியே வரல. கீழே கொஞ்சம் மண்ணும் கிண்ணுமா இருக்கிறதுனால அதை மூடி வைக்கிறாங்க. இப்போ என்னான்னு தெரியல, இப்போ தண்ணி வர்றதே இல்லை. அதனாலேயே தொட்டி கூட கழுவாமல் இருக்குது. இப்போ என் குட்டி பாப்பா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஒரு குட்டி கண்டாச்சான். அங்கே இந்த வேப்ப மரத்துக்கிட்ட ஒரு செடி இருக்கா, பெருசாக மரம் மாதிரி வந்துச்சு, கனகாமரம். அதுலேருந்து கீழே முளைச்சதில் ஒரே ஒரு செடி மட்டும் பிடிங்கிட்டு வந்து இங்கே வச்சான். அது இவ்வளோ பெருசாகிடுச்சு. மாடு கடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அதுலேருந்து 2 கிளை அது புதுசாக முளைக்கிறதுக்கு. இப்படி இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குண்டு. இது வந்து நாங்கள் எங்கள் சாமி மரம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதில் வந்து சாம்பிராணியெல்லாம் காமிப்போம். செல்லக்குட்டி இன்னும் தூங்கி எழுந்திரிக்கல.
அவங்க நல்லா தூங்கிட்டு எங்கள் அம்மாச்சி பால் பீச்ச போயிட்டாங்க. இங்கே பாருங்கள் அப்படியே காமிக்கிறேன், தெரியுதா? ஏய் ஏய் செல்லக்குட்டி, உன் பிள்ளைக்கு இல்லாமல் எல்லா பாலையும் பீச்சுறாங்க, என்னான்னு கேட்க மாட்டியா? அம்மாச்சி இன்னைக்கு விளக்கண்ண வாங்கலையா? எங்கே என்ன நல்லண்ணா? இங்கே பாருங்க, இதோட இது தூக்கு எங்கம்மாச்சி? அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்களா? எங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டும் பால் பீச்சு எல்லா பாலுமே கண்டுபிடிக்கிட்டேன். கண்டு போடுறதுக்கு முன்னாடியுமே பால் வெளியிலேருந்து வாங்கின ஃப்ரெண்ட்ஸ், அதில் என்ன பண்ணுறாங்கடா, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அவங்க கொண்டு வர்றாங்க. அதில் நம்மளும் தண்ணியை ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, அந்த பால்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் வாங்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பாலே இப்படி தானான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜில் ஒரு தடவை வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா மேலே அப்படியே கொஞ்சம் திக்னஸ்ஸாக வருதான்னு சொல்லிட்டு அப்படி வரவே இல்லை வெளியில் வாங்கின பாலில். இந்த பாலை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காய வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மேலே க்ரீம் மாதிரி ஆயிரும் அப்படியே. அம்மாச்சி நீ போதுமாச்சி, போதும். அங்கே பாருங்கள் இந்த சின்ன பிள்ளைய, கொண்டாங்க பாருங்க. இதை போய் காய வைக்க வேண்டியது, அப்படி கண்டுக்கிட்டு மேலே தவிராம. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தாத்தா வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வேப்பங்குச்சியில் பல் வளர்க்குங்க, ரொம்ப நல்லது. வேப்பங்குச்சி மறுபடியும் தாத்தா கிளம்பிட்டாங்க சைக்கிளில். இப்போதே வந்தாங்க, ஒரு காப்பி கூட குடிக்கல, அதுக்காட்டி கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி காலேஜ் கிளம்பிட்டாங்க மேடம். போயிட்டு வாங்க மேடம். பாய் பவி. சரி, இன்னைக்கு அப்படியே ஊருக்கு வர்றியா? அப்படியே அங்கே வந்துரு. காலையிலேயே செல்லக்குட்டியை குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். காலையிலேயே பாப்பாவை குளிப்பாட்டியாச்சு. இங்கே பாருங்க, பொட்டி எங்கள் அம்மாச்சி டிசைன் டிசைனாகத்தே வைப்பாங்க. வேணாம்மாச்சி, கண்மையெல்லாம் பவுடர் அடிச்சு விடுங்க மாச்சி. ஏ ஹைரா, ஹைரா, ஐரா பொண்ணு, ஏ குட்டி பொண்ணு, ஏ தங்க பொண்ணு. காலையிலே ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க குட்டியம்மா. ஏ ஹைரா, ஹைரா ஏதாச்சும் ஒரு கை கிடச்சா சப்பிக்கிட்டே படுத்துருவாங்க மேடம். கையை கையை கொட்டி வாயில வைக்கிறேன். ஆயிஷ்ணூர் பவுடர் அடிச்சு
நீங்கள் சட்டை சட்டையை போடுங்க. சட்டையை உன் மகன் இழுத்து விட்டுறோம். நான் எப்படி போடாலும் இழுத்து விட்டுருவா ஆசிலே பிடிச்சிக்கிட்டு. ஏய் ஏய் பின்னாடி போட முழுக்க போடுற போட்டேன் முழுக்க தானே போட்டேன் தப்பி போடாதீங்க. ஐரா குட்டி ஏன் ஐரா ஐயா குட்டிக்கு ஐயா குட்டிக்கு ஐயா குட்டிக்கு பாவாடை குட்டி என்ன இன்னைக்கு ஃபுல்லாக புழு புழுவாக திரியுறீங்க பூரா புழு எங்கள் அம்மா புழு எங்கள் அம்மாச்சி புழு குட்டி பாப்பாவும் புழு கலர் ஐயா ஐயா குட்டி ஐயா கையை தான் கையை கையை விடலாமா அப்படி கையை விடலாமாம்மா விடக்கூடாது கையை விடலாமா கையை விடக்கூடாதுல்ல அப்படி கையை விடலாமா அப்படி கையெடு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் தக்காளி கூட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா சிக்கன் சாப்பிடலையா? ஏ ஹைராம்மா ஐராமா என்ன பார்க்குற பாரு ஹைரா என்ன அப்படி பார்க்குற பேச மாட்டியா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா இருக்கா சாப்பாடலாம்? நல்லா இருக்கும். ம்